அனைவருக்கும் வணக்கம். கமெண்ட் செக்ஷன்ல நேரம் டைப் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க சில தாவேக்க தோழர்கள். என்னன்னா, தம்பி ப்ரோ டைட்டில் ரொம்ப ஹார்ஷா இருக்குது, கேவலமா இருக்குது அப்படின்ட்டு. ஆனா தாவேக்கால இருக்கிறவங்க பண்ற செயல்கள் அதை விட கேவலமா இருக்குதுங்க. அதை சொல்லணும்னா அந்த மாதிரி டைட்டில் போட்டு தான் சொல்லி ஆகணும். சரி, அந்த கேவலமான செயல்கள்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து அதிமுகவிலிருந்து ஒரு 30,000 பேர் தாவேக்காவில் இணையும் ஒரு மாபெரும் இணைப்பு விழா நடைபெற்றது. அதுல ஆதவர்ஜுன் அவர்கள் இருந்து, புசி ஆனந்த் அவர்கள் இருந்து, செங்கோட்டையிலிருந்து, அப்புறம் இணைகின்ற அந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க இவங்கலாம் சும்மா சகன்னு நடந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப தாவேக்காவில் அமைச்சராக இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் நம்முடைய ரமேஷ் அவர்கள் மீண்டும் ஏங்க போன தடவை திருச்சி கிழக்கில் நன்றி சொல்லும் போது தலைவரை மேடையில வச்சுக்கிட்டு அடுத்த தேர்தலில் எதிர்கட்சிகளே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு எல்லாரும் என்ன திட்டுறீங்க, விமர்சனம் பண்றீங்க. மறுபடியும் சொல்றேன், மற்றவங்களாம் சொன்னீங்களே 200 ஜெயிப்போம் 230 ஜெயிப்போன்ட்டு, அந்த மாதிரி தான் நான் வேற மாதிரி சொல்றேன். எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி எங்க தலைவரை உட்கார வைத்து அழகு பார்ப்போம். திரும்பவும் சொல்றேன், எல்லா மாதிரியும் சொல்லுவேன், இந்த சின்ன பசங்க வருங்காலத்துல எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தில் எங்கள் தலைவரை முதலமைச்சராக அமர வைப்போம். அதான நியாயமா தானே பேசுறாரு மனுஷன், பாயிண்டா தானங்க பேசுறாரு. அது என்னத்துக்கு எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்லி அசிங்கமா இங்க ஒரு 20 பேர், இப்படி ஒரு 30 பேர், ஒரு 40 பேர் அப்படி உட்காந்துக்க வேண்டியது. உட்காந்துக்கிட்டு மேகதாதுல டேம் கட்டுறாங்க, என்ன பதில் எடுக்க போகிறீர்கள், என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் அப்படிங்க வேண்டியது. காவேரியில தண்ணி வரலீங்க அப்படிங்க வேண்டியது, இந்த இளநில தண்ணி வரலீங்க அப்படின்ட்டு கவுண்டமணி காமெடியில வர மாதிரி சும்மா டார்ச்சர். இந்த பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மூட அப்செட் பண்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பிட்டு இருப்பீங்க. அப்ப இவங்களுக்கு இல்லாம பண்ணிவிட்டா, ஏன்னா திருவிழா நடந்தா தானடா திங்குன்னு மிதிப்பீங்க, திருவிழாவே நடக்காதரா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சியே இல்லாத மாதிரி சட்டமன்றத்தை உருவாக்கிட்டு நாங்க உட்காந்துட்டோம்னா எப்படி? போன திமுக ஆட்சியில நீங்கள் நடித்த படமோ கெத்து, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து, ஒருக்கல் ஒரு கண்ணாடியை வச்சு தமிழ் சினிமாவில் புரட்சி செய்தீர்கள், ஒரு செங்கல்லை வைத்து தமிழ்நாட்டு அரசியலில் புரட்சி செய்தீர்கள் இப்படின்லாம் அவங்க வாழ்த்து பாடிட்டு இருக்கும்போது நல்லா தானே இருந்துச்சு. உதயநிதிக்காச்சு 7 படம் 8 படம் 10 படம் தான் இருக்குது. எங்க தலைவருக்கு 69 படம் வச்சிருக்கீங்க, நாங்க 69 கவிதை. இதுக்கே டைம் பத்தாது. இதுல எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்புறது, தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகள், மது பிரச்சனைகள், அப்புறம் குறுக்கா ஓட்டுறாங்க, நெடுக்கா ஓட்டுறாங்க, ரகசியமா ஓட்டுறாங்க, கள்ளத்தனமா ஓட்டுறாங்க, லாட்டரி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான்சென்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற, இது எதுவுமே இல்லாம ஆக்கி போடுறோம் அப்படின்ற ஒரு மோட்ல தாவேக்கா அமைச்சர் இருக்கிறது நல்லாவே புரியுது. நல்ல விஷயம்தான், நல்ல அருமையான விஷயம் தான், நல்ல முன்னெடுப்பு எடுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து இப்ப 30,000 பேரை எடுத்துட்டோம் அப்படின்னு நேற்று ஒரு நிகழ்வு நடத்தி அதுல பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ இப்ப ராஜினாமா பண்ணிட்டாங்கல்ல, மரகதம் குமரவேல், அவங்க எல்லாம் கூட பேசியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நான் இதுல பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுது என்னன்னா, ரைட்டு இப்போ ஒரு டெஸ்பரேஷன்ல இருக்காங்க. அதாவது ஒரு தோல்வியில அதிமுக விழுந்து கிடக்குறாங்க. விழுந்துட்டு இருக்கிற கேப்ல எழுறதுக்கான ஸ்பேஸே கொடுக்காம அந்த கட்சி காலி பண்ணிட்டோம்னா அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணி நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் வித்தவுட் ஏடிஎம்கே. நல்லா இருக்கப்பா, இது லாங் டர்மா வண்டி ஓட்டலாமே. சென்ட்ரல் எப்படி மோடியை காட்டி இங்க ஒரு 3 எலெக்ஷனை இந்த ஸ்டாலின் அவர்கள் ஓட்டினாரோ அந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டாலினை காமிச்சு திமுக காமிச்சு நம்ம ஒரு 3 எலெக்ஷன் ஓட்டிடலாம். அதையும் மீறி இப்ப அதிமுக கேள்வி கேட்டாங்கன்னா கொஞ்சம் பதில் சொல்றது டஃப். ஏன்னா ஏற்கனவே 5 வருஷம் அவங்க பவர்ல இல்ல. ஆனா அவங்கள கட்சியே இல்லைன்ற மாதிரி ஆக்கிட்டு திமுக கேள்வி கேட்டாங்கன்னு வைங்க, நம்மளே ப்ரொமோட் பண்ணி வேற வச்சிருக்கோம், அவங்களுக்கு எங்களுக்கு தான் போட்டி பாரு, அவங்க தான் எதிரி, ஸ்டாலின் சார் தான் எனக்கு எதிரின்னு சொல்லி அப்படி பொசிஷன்ல வச்சுட்டோம் அவங்களை. இப்ப நாங்க தான் ப்ரொமோஷனே கொடுத்துருக்கோம். இனிமே திமுக கேள்வி கேட்டாங்கன்னா, நீ யோக்கியமா, கடந்த 5 வருஷத்துல நீ பண்ணது நியாயமா, 10 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போனே அது சரியா, நீ பண்ணி வச்சிருக்கிற இந்த சீர்கேட்டை சரி பண்றதுக்கு எங்களுக்கு 4 வருஷம் தேவைப்படுமே அப்படிங்கிற மாதிரி என்னத்தையாச்சும் உழைப்பிட்டு போயிடலாம். ஆனா மத்த எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டாங்கன்னா அது மக்கள் கேள்வி கேட்கற மாதிரி, கடந்த 5 வருஷத்தை பத்தி பேசுவோமா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி மக்களை பார்த்து கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல. அதனால ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட், நல்ல விஷயம் பண்ணிட்டோம். இந்த சூழல்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இப்ப சமீபத்துல ஏடிஎம்கேல இருந்து போயிட்டு ஒரு பேட்ச், அதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் அப்படின்லாம் சேர்ந்துட்டே இருந்தாங்க இல்லையா. அப்படி சேர்ந்துட்டு இருந்த பேட்சுகள்ல ஒருத்தர் முன்னாள் எம்எல்ஏ பாப்பிரெட்டிப்பட்டி, தருமபுரி பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ கோவிந்தசாமி அவர்கள் அரசியலில் இருந்தே விலகுவதாக அறிவிப்பு. ஏன்பா அரசியல் இருந்தே விலகிட்டாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னா,
போட்டோவை கூட பாக்குறமே, 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அங்க பாருங்க. என்ன ஒரு சிரிப்பு, என்ன ஒரு மகிழ்ச்சி. அடாடாடாடா. அந்த பக்கம் புஷி ஆனந்த் அவர்கள் கையில வந்து மலர்கொடியை இவர் கொடுக்கும்போது அவர் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஆதவர்ஜனா ஒரு பக்கம் அப்படியே இந்தாங்க புடிங்க நம்ம துண்டு அப்படின்னு சொல்லி தோல்ல போடுறாரு. அவ்வளவு அற்புதமா பிரமாதமா போய் தாவேகால இணைஞ்சிருக்காரு மனுஷன். 10 நாள்ல ஏன்டா மனுஷன் தெரிச்சு ஓடுறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்தியில போட்டிருக்கிறாங்க. அதாவது 2 காரணமாங்க முக்கியமா. ஒண்ணு, ஊருக்குள்ள காரி துப்புறாங்க, லோக்கல்ல மரியாதையே இல்ல, ரொம்ப கேவலம் பேசுறாங்க, மான மரியாதையெல்லாம் கெடுக்கிற மாதிரி பேசுறாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்னு கேக்குறாங்க. அப்படி என்ன நான் செய்து விட்டேன்? இப்ப நான் எம்எல்ஏவா கூட ஜெயிக்கலையே. நான் ஒருவேளை எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சுட்டு ராஜினாமா பண்ணியிருந்தனா கூட என்ன திட்டுறதுல லாஜிக் இருக்குது. முன்னாள் எம்எல்ஏடா, அதுக்கே திட்டுவீங்களா? அப்ப இப்ப ராஜினாமா பண்ணிட்டு 4 பேர் போயிருக்காங்களே, அவங்க வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் ரெடியா இருக்கிறாங்களாம். இப்ப இவர் வந்து என்னன்னா, ஒண்ணு ஊருக்குள்ள ரொம்ப மரியாதை இல்லாம பேசுறாங்க, 2வது தாவேகால மரியாதை செய்ய மாட்டேங்கிறாங்க. தாவேகால மரியாதை கிடைக்கலைங்க அப்படின்னு சொல்லி 10 நாள்ல மனுஷன் அரசியலே வேண்டாம்யா, அரசியலே வேண்டாம், அரசியல் விட்டே போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. இப்ப அறிவிச்சிட்டாரு. இல்ல என்ன எதிர்பார்த்து நீங்க போனீங்க? இப்ப உங்களுக்கு தாவேகால மரியாதை கிடைக்கும்னு சொல்லி உங்களுக்கு யார் சொன்னா? எந்த நம்பிக்கையில நீங்க போனீங்க? அப்படி மரியாதை கிடைக்காத மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? ஏதாச்சும் மீட்டிங்ல நீங்க இந்த பக்கம் ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்கிறீங்க, புஷி ஆனந்த் உட்காந்துட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் 2-3 சின்ன பசங்க இப்பதான் ரீசெண்டா எம்எல்ஏ ஆனவங்க அப்படி இப்படின்னு யாராச்சும் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பேசிட்டே இருக்கும்போது ஒரு புலவல, தம்பி போய் 2 டீ வாங்கிட்டு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி எதனா சொல்லிட்டாங்களா அதிமுக இருந்து போனவங்க கிட்ட? கேக்குறேன். ஏன்னா 10 நாள்ல மரியாதை கிடைக்கலன்னு சொல்லி ஓடியாரீங்களே. அதாவதுங்க இது ஒரு ட்ரெண்டு. இப்போ தாவேகாவுக்கு அதிமுக இல்லைங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால அள்ளுன்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கொஞ்ச நாள் ஆகும். கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தாவேகால போஸ்ட் ஓட்டினவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்கள அகாமடேட் பண்ணணும். அப்ப அவங்களை அகாமடேட் பண்ணணும் அப்படின்னும் போது இப்ப இங்கிருந்து போயிருக்கிற இந்த கும்பல்லாம் இருக்குது இல்லையா, நான் தாவேகால இணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்யாம என்னால ஓய முடியாது, சேவை செய்யலாம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரம், கையெல்லாம் அரிக்குது, அதனாலதான் தாவேகாக்கு போயிருக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா எதுக்காக போனாங்கன்னு நமக்கு தெரியும். 20-25 லட்சத்திலிருந்து 20-25 கோடி வரைக்கும் செலவு பண்ணி ஜெயிச்ச பதவியெல்லாம் விட்டுட்டு ஏன் போறாங்கன்னு நமக்கு தெரியும். அது திரும்ப கிடைக்காத பட்சத்தில் ஒரு வாரியமோ, ஒரு ஒன்றியமோ, ஒரு மாவட்டமோ, அல்லது ஒரு வட்டமோ, ஒரு வார்டோ அப்படின்ட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி, நகராட்சி இந்த தேர்தல் எல்லாம் கிடைக்காத பட்சத்தில் எந்த வேகத்துல போனாங்களோ அந்த வேகத்திலே பவுன்ஸ் பேக் ஆகி அடுத்து எங்க அதிமுக போக முடியாது, கௌரவ கோளாறு. இப்ப பாருங்க, இந்த கோவிந்தராஜா, கோவிந்தசாமியா, பாப்பிரெட்டி பெட்டிக்காரர் அதிமுக வந்து முறுக்கிக்கிட்டு விருட்டுன்னு தாவேகாக்கு போயிட்டாரு. இப்ப அங்கேயும் மரியாதை கிடைக்கல, திருப்பி இப்படியும் போக முடியாது, என்னத்தான் பண்றது, என்ன அரசியல் விட்டே போறேன்ட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இன்னும் பல பேர் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள்ல எதையோ எதிர்பார்த்து நம்ம வேகமா போனா அங்க சின்ன பசங்க முன்னாடி நம்ம மரியாதை அஃபெக்ட் ஆகுது. 2வது நம்ம எதையோ எதிர்பார்த்து போனோம்ல, அந்த ஏதோ வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிறது டிலே ஆகுது அல்லது கிடைக்க மாட்டேங்குது, அகாமடேட் பண்ண முடியல. எப்படிங்க பண்ண முடியும்? மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதி, மிஞ்சி மினிஸ்டர்னு பார்த்தா ஒரு 35 மினிஸ்டர், எம்பின்னு பார்த்தா ஒரு 40 எம்பி. இதுக்குள்ள எத்தனை பேருக்கு கொடுத்துட முடியும்? மொத்தமே 300 போஸ்டிங் தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான போஸ்டிங் அப்படின்னா. அப்ப மொத்தமே 300 சான்ஸ் தான். போயிருக்கிற ஆளுங்கெல்லாம் எத்தனை ஆயிரக்கணக்கில் போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எத்தனை நாளைக்கு வரிசையிலே நிக்கிறது? முன்னாடி இருந்து பின்னாடி 100வது ஆளா நீ நின்றுட்டு இருப்ப. அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆசைகள்ல போன பெருச்சாளிகள் ஒன்னொன்னா மறுபடியும் எந்த ஓட்டையிலடா எந்த பொந்துலடா முட்டிட்டு வெளியே ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லி ஓடி வரும். அடுத்து எங்கன்னா டிஎம்கே பக்கமோ, பிஜேபி பக்கமோ, இல்ல நாளைக்கு அண்ணாமலை எதனா கட்சி ஆரம்பிச்சாருன்னா அந்த பக்கமோ போயிட்டு கொஞ்ச நாளைக்கு உருட்டிட்டு இருக்கலாமா அப்படின்னு பார்த்து அப்படி உருட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இப்போ ஒரு நரேட்டிவுக்கு வேணா இவங்க எல்லாம் போயிட்டு அதிமுக சேர்றது, அதிமுக இருந்து போய் தாவேகால சேர்றதுங்கிறது தாவேகாக்கு பயன்படும், ஏடிஎம்கே இல்லைங்க அப்படின்ற நரேட்டிவுக்கு பயன்படுமே தவிர, இந்த மாதிரி ஆட்களை அள்ளி அள்ளி லோடு பண்ணிட்டே இருக்க நாளைக்கு அவங்க பண்ற எல்லா குற்றச்செயல்களுக்கும் எல்லா தவறுகளுக்கும் தாவேகா சிலுவையை சுமக்கும். ஏற்கனவே சுத்தமா பேக்ரவுண்ட் செக்அப் பண்ணாம இஷ்டத்துக்கும் அள்ளி அள்ளி தாவேகால ஆட்களை உள்ள தூக்கி போட்டதுக்கான விளைவை இந்த ஒரு மாசத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், எவ்ரி சிங்கிள் டே ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு குறைஞ்சது ஒரு பாலியல் சம்பந்தப்பட்ட செய்தி, ஒரு பண மோசடி சம்பந்தப்பட்ட செய்தி, ஏதோ ஒரு ரவுடித்தனம் பண்ணாங்க, அடிச்சுட்டாங்க, வெட்டிவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தின்ட்டு தாவேகா பிரமுகர், தாவேகா நிர்வாகி,
எம்எல்ஏவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அமைச்சருக்கு நெருக்கமானவர், இப்படி ஏதாச்சும் ஒண்ணு வர ஆரம்பிச்சிருக்குது 30 நாள்லயே. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னும் கொஞ்சம் விட்றா, நம்ம தான் 234 தொகுதியுமே ஜெயிக்கிற அளவுக்கு கட்டமைச்சிட்டமே, 50% தாண்டிட்டமேன்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில தலைவர் முகத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்கடா, ஜெயிச்சிருவோம்டா அப்படின்ற கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, ஒரு நாளைக்கு இப்போ ஒரு செய்தின்னு வந்துட்டு இருக்கிறது 10 செய்தி வரும். அதாவது பப்ளிக்கு இவங்க நல்லது பண்றாங்களோ இல்லையோ, இந்த கட்சி ஆட்கள் இந்த பப்ளிக்கு தொல்லை பண்ணாம இருந்தா போதும், கட்சிக்காரங்களால பொதுமக்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிற அந்த நிலை. இந்த நிலை இதுக்கு முன்னாடி யாரால அதிகமா வரும் அப்படின்னா, திமுக சம்பந்தமா நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் திமுக நிர்வாகிகளால் தொல்லை பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி, கடைக்காரங்களுக்கு தொல்லை, பெண்களுக்கு தொல்லைன்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விசிக சம்பந்தமாவும் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்ப அந்த ஒரு ஜோனுக்குள்ள டிவிக்கே போகுது. தினசரி தமிழக வெற்றி கழக ஆட்களால மக்களுக்கு தொல்லைன்ற இடம். ஒரு பக்கம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட முதலமைச்சர் அவர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கூட இந்த நியூசன்ஸால மிகப்பெரிய தலைவலி அவருக்கு போய் சேரும். நடவடிக்கை எடுக்க முடியாது எல்லாரும் மேலையும், ஒரு சிலர் மேல எடுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல அந்த பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாலமுருகன் மற்றும் இன்னொரு ஆள், இந்த 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை குளிர்பானத்துல மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஒரு லாட்ஜில் வச்சு அவங்கள வந்து மிகப்பெரிய அளவில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல், பாலியல் அத்துமீறல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க கைது செய்யப்பட்டாங்க. ஆனால் அவங்க கைது செய்யப்பட்டாலுமே கூட என்னன்னு சொல்லி கூட்டு போனாங்கன்ட்டு இப்போ ஒரு பேட்டியில சொல்றாங்க. ஜூனியர் விகடன்ல நான் பார்க்குறேன், லாட்ரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம எம்எல்ஏ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஏஜென்ட்டா இருந்தா நல்ல காசு வரும், அந்த கான்டாக்டுகள் மூலமா உங்களுக்கு வந்து அதுலயே நல்ல வருமானம். ஏன்னா இவங்க ஒரு வேலைக்காக ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்திருக்காங்க. தீவிரமான விஜய் அவர்களுடைய ரசிகை, தாவேக்காவுடைய தொண்டர். அந்த எம்எல்ஏ சரவணனுக்காக அந்த தொகுதியில பயங்கரமா வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ அப்படி சரி ஏதோ ஒரு உங்களுக்கான பொருளாதார வாய்ப்பை ஏற்படுத்தி தரோம், சூழலை ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி கூட்டு போய் தான் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒண்ணு வருது. அடுத்ததாக இந்த எம்எல்ஏ அவர்களும் அவர்கிட்ட நான் போய் சொல்லும் போது, நான் உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், இந்த விஷயத்தை இப்படியே விட்டுருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு புகார் கொடுத்துக்கிட்டுலாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணாலும் இந்த எம்எல்ஏ மேல நடவடிக்கை பாய மாட்டேங்குது. நான் கொடுத்த புகார்ல இருந்து அந்த எம்எல்ஏவோட பெயரை காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டாரு. அண்ணன் விஜய் அவர்கள் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லி இப்ப அவங்க பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சேலத்துல நேத்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபரை பத்தி ஒரு செய்தி வருது. அவரும் தாவேக நிர்வாகி. 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய நிர்வாண படத்தை எடுத்து வச்சிருக்காராம். அவங்களோட பழகி, அவங்களோட தவறான முறையில அவங்களோட இருந்து 50க்கும் மேற்பட்ட பெண்களுடைய நிர்வாண படங்கள் எடுத்து வச்சிருக்காரு. அதுல ஒரே ஒரு பெண் மட்டும் தைரியம் வந்து போயிட்டு கொண்டலாம்பட்டி காவல் நிலையம்னு நினைக்கிறேன், அங்க போயிட்டு அவங்க புகார் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் கைது செய்யப்படுறாரு. இன்னும் இப்ப காவல்துறையில சொல்றாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் வந்து தைரியமாக வாங்க, உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது 2 எக்ஸாம்பிள் தான். ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப தாவேகா அரசாங்கத்தால மக்களுக்கு எவ்வளவு நல்லது நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கும் போதே, இந்த தாவேகா கட்சிக்காரங்களால மக்களுக்கு எவ்வளவு தொல்லை நடக்குது, எவ்வளவு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தை நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வர்றது போறது, நொந்தது நோகாதது, வெந்தது அறவேக்காடு பெருச்சாலியா, அது என்ன ஏதுன்னு எதையும் தெரியுமா அள்ளு அள்ளு அள்ளுன்னு அள்ளி கட்சிக்குள்ள போட்டு துண்ட தோல்ல போட்டுட்டே இருக்கிறீங்க. இப்படி போட்டுட்டே இருக்கிறது நாளைக்கு எதிர்காலத்துல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு திமுகவோ அதிமுகவோ பெருத்த தலைவலியாக இருக்க போறது இல்லைங்க. அதை விட ஒரு மாபெரும் சமாளிக்க முடியாத தலைவலியாக விஜய் அவர்களுக்கு இருக்க போறது, முதல்வருக்கு இருக்க போறது யாரு அப்படின்னா தாவேகாவுடைய நிர்வாகிகளும் தாவேகாவில் இருக்கக்கூடிய இந்த பிரமுகர்களும் தான். அயோக்கிய பயலக பொறுக்கி பயலகம் ஏகப்பட்ட பேர் போய் உள்ள ஃபுல்லா இருக்காங்க போல தெரியுது நம்ம கேள்விப்படுற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது. அப்ப இதை முறைப்படுத்தாம இந்த விஷயத்துல, ஏன்னா ஒரு 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 பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை நடக்குது, எவனோ ஒரு XYZ பண்ணிட்டான் அப்படின்னா அந்த செய்தியுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஒரு அளவு, அந்த செய்தியால அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் அப்படிங்கிறது ஒரு அளவு அப்படின்னா, அதை பண்ணவன் தாவேகா நிர்வாகியா இருக்கான், தாவேகா எம்எல்ஏவுக்கு நெருக்கமானவனா இருக்கான். இப்ப எப்படி ஞானசேகரன் ஒரு கேரக்டர் வந்து மிகப்பெரிய டேமேஜ் டிஎம்கே பண்ணுச்சு, அந்த கேரக்டருடைய செயல். ஏன்
அந்த ஆள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்களோட வேண்டப்பட்ட நபராக அல்லது வந்து கொஞ்சம் தெரிஞ்ச நபராக இருந்த புகைப்படங்கள் அது இதுன்னு வந்தது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த பிரச்சனையை தாவேக்கா சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஏன்னா கண்ணா பின்னாண்டு அள்ளி ஆளுங்களை போட்டுட்டு இருக்காங்க, நம்ம மட்டும்தான் இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேகத்துல, அந்த டெஸ்பிரேஷன்ல மிகப்பெரிய ஒரு முட்டு சந்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதை அவர்கள் சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் 234 தொகுதியிலும் ஜெயிச்சு எதிர்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற அந்த கனவுல மிதந்துட்டு இருக்கும் போதே ஏற்கனவே ஜெயிச்சு வச்சிருக்கிற தொகுதிகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் நாளைக்கு வர்ற மாதிரி ஆயிடும். எச்சரிக்கையா இருந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.